அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 9:12-13 கொஞ்சம் வாசி. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுதோ இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். எப்படி யோசுவாவையும் இஸ்ரவேல் பிரபுக்களையும் இந்த கிபியோனியர்கள் வஞ்சித்தார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த கிபியோனியர்கள் அந்த மற்ற ஜாதிகளோடு சேர்ந்து யோசுவாவை எதிர்க்க வர விருப்பம் இல்லை, அவர்களோடு சேர விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எகிப்துக்கு செய்ததையும் அவர் வனாந்தரத்தில் செய்த அற்புதங்கள் எல்லாம் இவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, பாசானின் ராஜா ஓகின் ராஜாவுக்கு செய்ததெல்லாம் கேள்விப்பட்டு பயந்து தங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதே என்று சொல்லி எப்படியாகிலும் தந்திரம் செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று இப்படி ஒரு வஞ்சனைக்குள்ளே வந்தார்கள். யுத்தம் செய்ய விரும்பல, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக யோசுவாவை தேடி அவர்கள் வந்தார்கள். தந்திரமாக செயல்பட்டார்கள். பழைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, பழைய பாதரட்சியை போட்டுக்கொண்டு, பழைய போசனம் பிடித்த அப்பத்தை ஆகாரத்தை கொண்டு வந்து காண்பித்து, நாங்கள் தூரத்தில் இருந்து வருகிறோம், எங்களோடு சமாதானம் பண்ணும், இந்த பாரும் என்று சொல்லி அதை காண்பித்து யோசுவாவையும் இஸ்ரவேல் பிரபுக்களையும் அவர்கள் வஞ்சித்து விட்டார்கள். சொல்ல போனால் சாத்தான் வெற்றி பெற்று விட்டார். அநேக நேரங்களிலே சாத்தானுடைய தந்திரங்கள் இது ஒண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில நாம் சஞ்சரிக்க இடங்களிலே எந்த விதத்திலாகிலும் நம்மை தந்திரமாய் வீழ்த்துவதற்கு சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருப்பாங்க. அது மறக்க கூடாது. வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வியாபாரம் இருக்க, வாலிப தம்பி தங்கச்சிக்கு சொல்லுகிறேன், நீங்கள் படிக்கிற காலேஜ் ஸ்கூலா இருக்கலாம், உங்களை வீழ்த்துவதற்கு எந்த விதத்திலும் சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருப்பான். எந்த விதத்திலும் பொய் சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சாத்தானின் தந்திரங்களை நாம் அறியாத அல்லவே என்பதை மனசுல வைத்து கவனமாய் நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் சொல்றார். யாரா இருந்தாலும் சரி, இந்த நாள்ல ஊழியக்காரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுங்க. ஆக சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே தந்திரமாய் நுழைந்து நம்மை அடிப்பதற்கு, பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு, தேவப்பிள்ளை ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு பல விதங்களில் தந்திரம் செய்கிறான். அவன் உபாய தந்திரங்களை அறிந்து தேவப்பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நல்ல ஜபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து எச்சரிக்கையா இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.